மாண்புமிகு தமிழக முதல்வர் மக்கள் எண்ணங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும். மக்கள் விரும்பிய சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே நமக்கு தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் துறையின் வாரியாக ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டு சிறந்த முறையில் இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் அனைத்து துறையை சார்ந்திருக்கிறது அலுவலர் பெருமக்களை ஆய்வுப் பணிகள் நடைபெற இருக்கிறது. இந்த ஆய்வுப் பணிகளை பொறுத்தவரையிலும் எல்லா நம்முடைய வருவாய்த்துறையில் என்னென்ன பணிகள் தேங்குகிறது, விரைந்து அது மக்களுக்கு எப்படி செயல்படுத்துவது என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக இந்த கூட்டம் இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்களுக்கு தேவை ஜாதி சான்றிதழ் விரைந்து கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான். அது எந்த முறையிலே அது மாற்றப்பட வேண்டும் நிரந்தரமாக என்பதற்கு ஒரு முடிவுகள் மேற்கொள்ள இருக்கிறோம். அதுபோல தங்களுடைய ரேஷன் கார்டுகள், முதியோர் உதவித்தொகை, சமூக நலத்திட்டங்கள், அப்படி பல்வேறு திட்டங்களை எப்படி நிறைவேற்றுவது என்பதை பற்றியும் எளிதாக மக்களுக்கு அது கிடைக்கின்ற வகையில் எப்படி நம்முடைய துறை பணியாற்ற வேண்டும் என்பதை பற்றி ஆய்வு செய்ய இருக்கிறோம். இப்போது ஆன்லைன் மூலமாக பதிவு செய்கிற போது சில நேரங்களில் காலதாமம் ஏற்படுகிறது என்ற குறைகள் இருக்கிறது. அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக ஆன்லைன் மூலமாக பதிவு செய்தவுடன் அந்தந்த வருவாய் வட்டத்தில் இருக்கிற விஓக்கள் அதை ஆய்வு செய்து 5 நாட்களுக்குள் அந்த பணிகளை முடிக்கப்பட வேண்டும். அப்படி முடிக்கப்படவில்லை என்றால் கொடுக்கப்படுகிற மனுக்கள் அத்தனையும் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு ஆன்லைனிலே பதிவு செய்யப்படும். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதேபோல் நம்முடைய அரசு நிலங்கள், அதேபோல் அரசிற்கு எந்தெந்த இடங்களில் நிலங்கள் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய இருக்கிறோம். அது எந்த முறையிலே அரசிற்கு அதை பயன்படுத்தலாம் என்பதை ஆய்வு செய்கிற கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. அதே போல தான் பதிவு செய்கிற பத்திரப்பதிவில் பல்வேறு தேக்கங்கள் இருக்கிறது. அந்த பட்டா மாறுதல் என்பது பதிவு செய்வதற்கு பிறகு அதில் இருக்கிற தடைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் எல்லோரும் அதிலே கேட்கின்ற கேள்வி ஒன்றே ஒன்று தான். பட்டாக்கள் நீங்கள் சரியான முறையில் லேஅவுட் போடப்பட்டு பவுண்டரி போடப்பட்டு பட்டாக்கள் வழங்கப்படுகிறது.